ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பராக மொறுமொறுப்பான ஒரு மிக்சர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது அவலை வச்சு தாங்க செஞ்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துக்கிட்டு நல்லா சூடு பண்ணிக்கோங்க. இப்போ 1 கப் அளவுக்கு அவல் எடுத்து ஃபஸ்ட்டு நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 2 கப் அளவுக்கு அவல் எடுத்திருக்கேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருந்துச்சுன்னா போட்ட உடனே நல்லா பொரிஞ்சு வந்துடுங்க. சூப்பராக நல்லா பலபலன்னு பொரிஞ்சு வந்துடும். அதனால் எண்ணெய் நல்லா சூடாகவே வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, எண்ணெய் நிறைய குடிச்சிரும். அதனால் ஹை ஃப்ளேம் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இதை நல்லா எண்ணெயெல்லாம் வடிகட்டிட்டு ஒரு பெரிய பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நல்லா கலக்கிறதுக்காக ஒரு பெரிய பிளேட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் தாங்க ஆகும். அந்த அளவில் சீக்கிரமாக செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி இது. வெறும் அவல் மட்டுமே வச்சு நம்ம மிக்சர் செஞ்சுருக்கோம். இப்போ 2வது கப்பையும் நம்ம சேர்த்து நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். அவல் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இது எல்லாத்தையுமே நம்ம எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அதுக்கப்புறமா இந்த மிக்சருக்கு தேவையான பொருள் எல்லாமே ஒன்று ஒன்றா வறுத்து சேர்த்துக்கலாம். வீட்டில் ஸ்நாக்ஸ்லாம் குழந்தைங்களுக்கு தீர்ந்து போன டைமில் இந்த மாதிரி ஒரு ஈஸியாக ஒரு மிக்சர் செஞ்சு கொடுத்திங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு நாள்லே காலியாகிடுங்க. அந்த அளவுக்கு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு அவல் நீங்கள் கூட்டியோ குறைச்சியோ சேர்த்து செஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம எல்லா அவலையுமே பொரித்து எடுத்துட்டோம். எல்லா அவலையும் இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சுக்கிட்டு கரெக்டாக எடுத்துருங்க. அடுத்தது இதுக்கு தேவையான வேர்க்கடலையை சேர்த்துக்கலாம். வேர்க்கடலையை முன்னாடியே வறுக்க தேவையில்லைங்க. இந்த மாதிரி கரண்டியில் போட்டுட்டு அப்படியே வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்கள் வறுத்துட்டு தோல் உரிச்சிட்டு அதுக்கப்புறம் சேர்க்கணும்லாம் அவசியம் இல்லை. இந்த மாதிரி போட்டு நல்லா வறுத்துக்கிட்டிங்கனாலே சூப்பராக வறுபட்டு வந்துடும். இது எண்ணெயில் டைரெக்டாக போட்டு நம்ம பொரிச்சு எடுக்கும் பொழுது இது படப்படன்னு சத்தம் கேட்கும். இந்த சத்தம்லாம் அடங்கினதுக்கப்புறம் வறுபட்டுடுச்சுன்னு அர்த்தங்க. இதை நம்ம எடுத்து ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற அவலோட சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்தது இந்த அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. பொட்டுக்கடலையும் வேர்க்கடலையும் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சில பேருக்கு நிறைய சேர்த்தா பிடிக்கும், சில பேருக்கு கடிக்க முடியாது, அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நினைப்பாங்க. அதுபோல் உங்களுக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி சேர்த்து செஞ்சுக்கோங்க. இப்போ நல்லா வறுபட்டு வந்துருச்சு. பொட்டுக்கடலையும் வேர்க்கடலையும் பக்குவமாக வறுத்து எடுத்துக்கோங்க. ரொம்ப தீய விட்டுட்டிங்கனாக்கா மிக்சர் கசக்க ஆரம்பிச்சிடும். அதனால் கரெக்டான அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போது 2 கொத்து கருவேப்பிலையை இதிலேயே வறுத்து எடுத்து அதில் சேர்த்துக்கலாம். நல்லா படப்படன்னு புரிஞ்சு சூப்பராக வறுபட்டு வந்துருச்சு பாருங்கள். இதையும் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற பொருள்களோடு சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை கடிக்கும் பொழுது நல்லா முறுமுறுப்பாக தான் சூப்பராக இருக்கும். இப்போ எல்லா பொருளும் சேர்த்துட்டோம். நீங்கள் தேவைப்பட்டாக்கா இது கூட முந்திரி கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சேர்க்கலைங்க. அப்புறமா இந்த மிக்சருக்கு தேவையான காரத்துக்கு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கார மிளகாத்தூளும் உப்பு 1/2 ஸ்பூனும் சேர்த்துருக்கேன். சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். காரமும் உப்பும் உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. மிளகாப்பொடியும் உப்பும் மிக்சரோட நல்லா சேர்கிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாக்கா கலர் நல்லா சேஞ்ச் ஆகிட்டு வந்துடும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்லா மொறுமொறுப்பான கிறிஸ்பியான அவல் மிக்சர் ரெடி பண்ணிட்டோங்க. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கிற மிக்சரை ஒரு பாக்ஸில் போட்டு மூடி வச்சுக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குங்க. இது 1 வாரம் வரைக்கும் நல்லாவே இருக்கும். தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி சிம்பிள் ரெசிபிஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா குப்பூஸ் கவர் அப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மிக்சர் பாருங்கள், பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. இது சாப்பிடும்போது எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்றதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ அருமையாக பலபலன்னு இருக்குது. எல்லா அவலும் அழகாக புரிஞ்சு வந்திருக்கு. நம்ம சேர்த்த 1/2 ஸ்பூன் மிளகாய் பொடியிலே பாருங்கள் கலர் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. வேர்க்கடலை கருவேப்பிலலாம் பாருங்கள் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் புரிஞ்சு வந்திருக்கு. இப்போ எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.